இல்ல நான் சொல்லல, உண்மையே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதே போய்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி திரு எடப்பாடியார் அவர்கள் இப்படி பண்ணிட்டாரு? அண்ணன் மீது, அண்ணன் திருமாவளவன் அண்ணன் மீது கண்டிப்பாக அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்குமே இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பா அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கண்டிப்பா இது இருக்கும். ஆனா 108 பெருசா 2 பேரு பெருசா அப்படின்னு இது பண்ணும்போது கண்டிப்பாக 108 தான் பெருசு. இது வந்து அரசியல் போரோட இது வந்து அரசியல் போட்டியாக தான் மாறி இருக்கு. எப்பவுமே அரசியல் போர் தான் இருக்கும். ஒரு அணி இன்னொரு அணி மற்றொரு அணி 2 அணி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் காம்படிஷனா மாறி இருக்கு. ஏன்னா ஒருத்தர் பார்க்கும்போது 60 40 57 திமுகக்கு 55 அதுக்கப்புறம் 47 ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது தாவேகா. பெரும்பான்மை யாருக்குமே கிடையாது 108. செகண்ட் பெரும்பான்மை திமுக. தேர்ட் பெரும்பான்மை. இப்படிதான் போட்டி எப்படியோ அப்படிதான் இருக்கு. வின்னிங் பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல் போரில் வரும்போது தான் இந்த அணி மெஜாரிட்டியில் வின் பண்ணிச்சு, இந்த அணி மெஜாரிட்டியில் வின் பண்ணலை. இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அது போட்டியாக மாற்றின ஒரு களம் வந்து அது தாவேக்கானால தான் அது வந்து ஆச்சு. அப்படின்னு இருக்கும்போது யாருமே பெரும்பான்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம 2 வேட்பாளர் வச்சு எப்படி நம்ம முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்றது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.